ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா 6244. 6244ல் சில போஸ்ட் வந்து புதுசாக இந்த குரூப் 4ல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆகட்டும், இல்லை 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இவங்க படித்தவங்களுக்கு சில போஸ்ட் வந்து வந்திருக்கு. டிகிரி முடித்தவங்களுக்கு சில போஸ்ட் வந்திருக்கு. ஸோ 6244ல் நீங்கள் என்ன மாதிரியான டிகிரி முடிச்சிருக்கீங்க, ப்ளஸ் நீங்கள் 10th மட்டும்தான் வச்சுருக்கீங்க, சில பேர் 12th வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் டோட்டலாக இந்த 6244ல் எவ்வளோவா பிரியும், உங்களுக்கு அது எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது. 6244 ஃபுல்லாக கிடையாது, அது ஒவ்வொரு கேட்டகரியாக பிரியும். அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த போஸ்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து நீங்கள் வச்சுருக்க டிகிரிக்கு இல்லை டைப் ரைட்டிங்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓவரால் வியூ பார்த்துடலாம். இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜேஏ வந்து 2670, டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1705, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 445, புதுசாக வந்து ஃபாரஸ்ட் போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 1177, அதர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி 249. இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உள்ள சொல்கிறேன். ஸோ ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, ஃபாரஸ்ட்டு, அதர் போஸ்ட் இது எல்லாமே வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 6244. ஸோ இதில் நீங்கள் ரிசர்வேஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 6244ல் ஜென்ரலுக்கு ஒரு 31% ஒதுக்கி எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யார் வேணாலும் கலந்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிசியில் 26.5%, எம்பிசிக்கு வந்து 20%, பிசி முஸ்லீமுக்கு 3.5, எஸ்சிக்கு வந்து 18, எஸ்டிக்கு வந்து 1. ஸோ இதன்படி தான் வந்து ரிசர்வேஷன் மொத்த போஸ்ட்டுக்கு வந்து அலோகேட் ஆகும். ஓகே, இதில் நீங்கள் ஒருத்தர் வந்து 10th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க, அவங்ககிட்ட 12th இல்லை, டிகிரி இல்லை, டைப் ரைட்டிங் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா விஓ போஸ்ட் இருக்குது, அது 108 எலிஜிபிள் தான். அடுத்து ஜேஏக்குன்னு 2563 போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 814. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3485 போஸ்ட் வந்து வெறும் 10th முடிச்சிருந்தால் மட்டுமே எலிஜிபிள். ஸோ 10th மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா வேறு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு 3485 போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பிசி கம்யூனிட்டினா 26.5 இதால் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வர பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு எலிஜிபிள் ஆனது. அடுத்து பார்த்திங்கன்னா 10th வச்சுருக்கேன், டைப் ரைட்டிங் சில பேர் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ ஆஸ் யூஷுவல் முன்ன பார்த்த ஸ்லைட்டில் பார்த்தா 3485 போஸ்ட்டுமே எலிஜிபிள். ப்ளஸ் நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க போத் ஹையர் அப்படின்னா 1705. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஒரு லோயர் முடிச்சிருந்தா கூட உங்களுக்கு ரேங்க் அவ்வளோக்கா வராது. போத் ஹையர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங்கே கிடைக்கும். ஸோ போத் ஹையர் இருக்கிற டைப்பிஸ்ட்டு ப்ளஸ் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5190 போஸ்ட் டோட்டலாக. இதில் 6200ல் 5190 போஸ்ட் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள். அடுத்து சார் நான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அவங்க ஜேஏவுக்கு எலிஜிபிள் தான், அவங்க டைப்பிஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான், ப்ளஸ் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கான 443 போஸ்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5633 போஸ்ட்டு. 5633 போஸ்ட்டுக்குமே ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கவங்க 10th டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ வச்சுருக்கவங்க போத் ஹையர் இவங்க 5633 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் மேஜராக எடுத்து படித்தவங்க, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்தவங்களுக்கு சில போஸ்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க டிரைவிங் லைசன்ஸு வச்சுருக்கணும். ஸோ அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க 10th முடிச்சிருக்காங்க, 10th முடிச்சு தான் 12th படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக ஜேஏக்கு கண்டிப்பாக எலிஜிபிளாக இருப்பாங்க, அதாவது 3485 போஸ்ட். ஸோ 12th முடித்த இந்த பர்டிகுலர் டிகிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்தவங்களுக்காக ஃபாரஸ்ட்டில் 245 போஸ்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் நீங்கள் டிரைவிங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா 192. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3922 போஸ்ட் வந்து 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சுட்டு ப்ளஸ் டிரைவிங் வச்சுருக்கவங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஜே1. ஸோ டோட்டலாக 3922 போஸ்ட் எலிஜிபிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th சயின்ஸ் முடிச்சிருக்கேன், டிரைவிங் இருக்குது, டைப் ரைட்டிங் இருக்குது அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ஜேஏக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கனால ஜே எலிஜிபிள். 12th ஃபாரஸ்ட் 245. ஸோ ஃபாரஸ்ட் டிரைவிங்க்கான 192 போஸ்ட். டைப் ரைட்டிங்கில் ஏற்கனவே அலோகேட் ஆகிருக்க 1705. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5627 போஸ்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எனி டிகிரி. சில போஸ்ட்டு எனி டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனி டிகிரி அப்படிங்கும்போது 10th நீங்கள் முடிச்சிருப்பீங்க, ஜேஏக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்து ஃபாரஸ்ட்டு
ஸோ எனி டிகிரியில் நீங்கள் 12th சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஃபாரஸ்ட்டு கம் டிரைவிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 192க்கு எலிஜிபிள் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிக்குன்னு 96 போஸ்ட் வந்து இதில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் எனி டிகிரி பிஇ படித்தவங்க, பிகாம், பிஎஸ்சி, இன்ஜினியரிங் எதாக இருந்தாலும் அந்த 96 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதனால தான் நான் எனி டிகிரின்னு கொடுத்துருக்கேன். எனி டிகிரி ப்ளஸ் நீங்கள் 12th சயின்ஸ் மேஜர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4018 போஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் ஆனது. சில பேர் டிகிரி படிச்சிருப்பாங்க, ஆனால் 12th பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ ஃபுல்லாக எலிஜிபிள் ப்ளஸ் அந்த டிகிரி எனி டிகிரிக்கு வந்து 96. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3581 போஸ்ட். ஸோ இதில் நான் டிகிரியும் வச்சுருக்கேன், நான் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், ப்ளஸ் நான் வந்து 12th வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஜேஏவும் அந்த கேட்டகிரி அவங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் 245 போஸ்ட்டு எலிஜிபிள். அடுத்து ஃபாரஸ்ட்டு கம் டிரைவிங் வச்சுருந்தீங்கன்னா அந்த 192 ஆட் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க அந்த 192 வராது. ஸோ டிகிரிக்கு 106 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டைப் ரைட்டிங்கில் 1705. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5733 போஸ்ட். ஸோ டைப் ரைட்டிங் முடிச்சிருந்து டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேஜர் வந்து 12th சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 5733 போஸ்ட். ஓகே, கிட்டத்தட்ட நான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன வச்சுருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தோராயமாக நான் வந்து இதில் போஸ்டிங் வந்து அலோகேட் பண்ணி சொல்லியிருக்கேன். இதில் கேட்டகிரியில் சில பேர் இல்லாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் அப்படிங்கிறத நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் உங்களுக்கு அலோகேட் பண்ணி சொல்கிறேன். டிகிரி பொறுத்த வரைக்கும் சில போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி ப்ளஸ் சிஓஏ வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஓஏ முடிக்காதவங்க அந்த டிகிரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்க எலிஜிபிளாக தான் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4க்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே வந்து நான் குரூப் 4க்கான கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ பிசிக்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ நான் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ குரூப் 4 படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 170 எடுத்துருக்கணும். அதாவது 170 கொஸ்டின்ஸ், நீங்கள் 200க்கு 170 கொஸ்டின்ஸ்க்கு மேலே டார்கெட் வச்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்டாலும் சரி இல்லை போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி மினிமம் நீங்கள் 170 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தாவே கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் நீங்கள் எலிஜிபிள் தான். ஏன்னா இப்போதைக்கு 6244 போஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரௌண்டு 10,000 கிட்ட கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4 அப்படி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி இருந்த அந்த குரூப் 4 அப்படி தான் இருந்தது. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம 10,000 போஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ டோட்டலாக உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 200க்கு 170 கொஸ்டின் கண்டிப்பாக எடுக்கிற அளவுக்கு படிங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் ப்ளஸ் வேகன்சி இதெல்லாம் வச்சு நம்ம ஃபைனல் கட் ஆஃப் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது 170 ப்ளஸ். அது நான் 170னா அதோட நிறுத்தல, 180நாலும் சரி 185 இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட டார்கெட் 170 கொஸ்டினுக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லி டார்கெட் வச்சு படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.